ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பை காட்சி, ரொம்ப அன்பால நம்ம சந்தோஷப்படுத்தின அந்த உறவுகள், நல்லா நேசிச்ச உறவுகள், அன்பு வச்ச உறவுகள் திடீர்னு பேசாம அமைதியா இருப்பாங்க. இப்படி பேசாம அமைதியா இருக்கிற அந்த உறவுகள் தான் இந்த ஒரே ஒரு சொல்ல மட்டும் நீங்க சொன்னா போதுங்க, கண்டிப்பா அவங்க தேடி வந்து பேசுவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அக்கறையா பார்த்துக்கிட்ட உறவு, ரொம்பவே பாசமா இருந்த உறவு இன்னைக்கு திடீர்னு அமைதியா பேசாம இருக்கிறத பார்த்தா, என்ன என்னாச்சு உங்களுக்கு, ஏன் எதுக்காக அமைதியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி மனசு குழம்புதா? பல கேள்விகளை கேட்டுட்டே இருக்கா உள் மனசு. இப்படி ரொம்ப நேசிச்ச உறவு, ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிற உறவு அமைதியா இருக்குன்னா, முதல்ல ஏதாவது ஒரு காரணம் இல்லாம யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப நல்லா பேசின உறவு, உண்மைதானே? அப்போ இவங்க அமைதியா இருக்கிறதுக்கு உள்ள ரீசன், காரணம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அவங்கள திருப்பி வந்து பேச வைக்க முடியும். முதல்ல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? காரணங்கள் நிறைய இருக்குங்க. உங்களை பார்த்து ஒரு வித பயம் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புதுசா உள்ளவங்கன்னா உங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால ஒருவேளை அவங்க பயந்து போய் வர உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மனவேதனைகள். இந்த மனவேதனைங்கிறது உங்ககிட்ட நல்லா பேசி பழகின ஒரு உறவா இருக்கலாம். பேசி பழகிட்டு இப்போ பேசாம அமைதியா இருக்கிற உறவுகள். எதனால அப்படின்னா, ஏதாவது ஒரு காயங்கள், மனசு வலிக்கிறது மாதிரி பேசுன அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் பேசின உடனே கேட்டுட்டு இருக்கிற அந்த உறவு கொஞ்சம் வர நீங்க இப்படிலாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நினைச்சு வர பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க நினைத்ததுக்கு மாறா நடக்கும்போது, இல்லைன்னா பேசும்போது, அதனால மனசு வலி ஏற்பட்டு மனசு கவலை அடைஞ்சு பேசாம இருக்கலாம். கவலையின் இன்னொரு வெளிப்பாடு வர மௌனம் தாங்க, அமைதி. அதனால இதனாலையும் அவங்க பேசாம இருக்கலாம். இன்னொன்னு என்ன, ஈகோ பிரச்சனைன்னு சொல்றேன். ஈகோ, நீ பெருசா நான் பெருசா, நான் எவ்வளவுதான் வந்துட்டு பேசாம அமைதியா இருந்தாலும் நீயா என்னை தேடி வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ. உன்னை விட நான் பெரியவன், இல்லைன்னா நான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லி நான் இல்லாம நீ வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால வர பேசாம இருக்கலாம். இப்படிலாம் இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. அதுல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சில மனிதர்கள் இதே மாதிரி ஈகோனால, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு ஈகோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதுனாலையும் இப்படி பேசாம நீங்க தேடி போய் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அப்படி இருக்கலாம். இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட தயவு செய்து தேடி போவாதீங்க, கெஞ்சாதீங்க. இப்படி அவங்க இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். ஏன்னா நிறைய டைம் இதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். அதெல்லாம் நீங்க வந்து போய் கெஞ்சி அவங்கள ரொம்ப அடி பண்ணிச்சு நீங்க அவங்களுக்கு இருந்ததுனால தான் இவங்க இதே மாதிரி நடக்கிறாங்க. இவங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க கெஞ்சாதீங்க, தேடி போவாதீங்க, மௌனமாயிருங்கன்னு சொல்வேன் இப்படிப்பட்டவங்ககிட்ட. சரியா? இன்னொன்னு என்னன்னா, ஒர்க்கு பளு, வேலை சுமை, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. ஏதோ ஒரு மனக்காயங்கள், நீங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்திருப்பீங்க, அதை நினைச்சு அதை வெளியே சொல்ல முடியாம, உங்ககிட்ட கேட்கவும் முடியாம குழப்பத்துல, அந்த குழப்பத்தினாலையும் பேசாம இருக்கலாம். இப்போ
இது காரணம் இல்லாம யாருமே பேசாம இருக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப பேசி தொடர்ந்து சிலவங்க ஹாப்பி எப்படி தெரியுமா காணிப்பாங்க, ரொம்ப வளன்னு நல்லா பேசுவாங்க. மனசுல நினைச்சதெல்லாம் நல்லா அப்படியே பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட. இப்படி இருக்கிற உறவுகள் வர சில டைம் அமைதியா இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. இதுக்குள்ள காரணங்கள் இதுதாங்க. சிலவங்க உண்மையா நேசிச்சவங்க மனசு காயப்பட்டு குழப்பத்துல, பயத்துல, ஒர்க்கு பளுல, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பேசாம இருக்கலாம். ஆனா சில நபர்கள், அதாவது நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஈகோனாலையும் பேசாம இருக்கலாம். இப்படி 2 கேட்டகரி இருக்கு இல்லையா? இதுல உங்ககிட்ட பேசாம இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு, ஈகோனால இருக்கிறவங்களை ஒரு நாள் தேடி போகாதீங்க. தேடி போனீங்கன்னா பழையபடி இதே மாதிரி பண்ணுவாங்க. அமைதியா இருங்க. ஆட்டோமேட்டிக்காவே 1 நாள் 2 நாள் பார்த்துட்டு, ஐயோ இவங்க தேடி வரலையே அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காவே அவங்க தேடி வர தொடங்குவாங்க. சரியா? இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப அன்பு வச்சிருக்கவங்க ரொம்ப மனசளவுல காயப்பட்டு உங்க மேல ஏதாவது ஒரு தவறு இருந்து, இல்லைன்னா ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, ஒரு மனசுல இருக்கிற கவலைய வெளிச்சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அப்படியே இருந்துட்டு அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம அமைதியாகவே தனக்குள்ளே அழுதுட்டு இருக்கிற அந்த நபர்கிட்ட நீங்க இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொல் மட்டும் சொன்னாலே அவங்களே உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தேடி போனாங்க, அவங்களே தேடி வந்து அன்பா அக்கறையா பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா பேசி பழகிட்டு இருக்கிற ஒரு உறவு திடீர்னு கட் ஆகி அந்த உறவுகளை முறிக்கிற ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாவு தாங்க. இந்த நாவு நல்லா பேசிட்டு இருக்கிற உறவுகளை வர ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி அவங்க மனசை காயப்படுத்தி அந்த உறவை துண்டிக்க வர செய்யுது. அதனால பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் கவனமாவே இருங்க. இப்படி ஏதோ ஒரு வார்த்தை நிமித்தமாக அவங்க மனசை காயப்படுத்திட்டீங்க, அதே நாவை வச்சுதான் அவங்க உங்க அன்பை புரிஞ்சுட்டு உங்ககிட்ட பழையது மாதிரி பேச வைக்கணும். அப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்த அந்த நாவு ஆறுதலையும் கொடுக்கணும். அவங்க கிட்ட போய் எதுக்காக பேசலன்னு மட்டும் நீங்க கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு காயத்தை உண்டாக்கியிருக்கோம். அந்த காயத்துக்கான மருந்து நம்ம அன்பு தான், நம்ம ஆறுதலான அந்த வார்த்தைகள் தான். அப்போ திருப்பி போய் நின்று நீ என்ன பண்ண, இதனாலதான் நான் இப்படி பேசினேன். சிலவங்க பாருங்க பேசாம பிரிஞ்சு இருப்பாங்க, போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணுனதுனால தான் நான் இதை பண்ணினேன் அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் அந்த உறவுகள் பெரிய சூழ்நிலை தான் வரும். நீங்க போய் அன்பா அக்கறையா என்ன பேசணும் அப்படின்னா, நீ எனக்கிட்ட பேசாம இருக்கிற, அமைதியாகவே இருக்க, ஓகே. ஆனாலும் உன் அமைதி, நீ பேசாம இருக்கிறது எனக்கு மனசுல ரொம்ப கவலை உண்டாக்குது, கஷ்டத்தை உண்டாக்குது. நீ எந்த ஒரு தவறு செய்யல, ஆனாலும் நான் தவறு செய்தாலும் உன்னை நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைக்க முடியல. அதனால் அப்படின்னு சொல்லி நீங்க அன்பா இருந்த வேளையில உள்ள சில நினைவுகளை ஞாபகப்படுத்துங்க. அப்படி ஞாபகப்படுத்தும் போதே அவங்க ஒருவேளை உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா, போலி அன்பு வச்சிருந்தா வரமாட்டாங்க, உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா ஏதோ கோபத்துல இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உங்க மீது நம்ம இல்லைன்னாலும் அவங்க ரொம்ப மனசளவில் காயப்பட்டிருக்காங்க, கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை தேடி விரும்பி வந்து ஆசையாக பேசுவாங்க. சரியா? அதனால் ஐயோ அவங்க பேசலையேன்னு சொல்லி கவலைப்படாமல் குழம்பாமல் பேசாமல் இருக்கிறவங்கள பேச வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்குவமாக அவங்க கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த அமைதி இருக்கு பாருங்க, அதுதாங்க சில டைம் ஒருத்தங்க மீது ஒருத்தங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்படி அமைதியாக இருக்கும்போது
அவங்கள அறியாமையே இவங்க மீது நம்ம இவ்வளோ அன்பு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற ஒரு பாடமும் அமைதின்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உண்மையாக உங்கள் மீது அன்பு வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆசையாக பேசுவாங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.